கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது மனத்தாழ்மை உள்ளவன் எவனோ. யாக்கோபு 4 அதிகாரம் 10 சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். ஆயக்காரன் மற்றும் பரிசேயர் செய்த ஜெபத்தை குறித்து ஒரு உவமையை இயேசு சொல்லி முடித்தார். அவனல்ல, இவனோ நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று லூக்கா 18:14 நாம் வாசிக்கிறோம். தேவனுக்கு முன்னால் பாவி என்று தன்னை தாழ்த்தி அவரது கிருபைக்காக மன்றாடின சுருக்கமான ஜெபத்தை கேட்டு அந்த பாவியை நீதிமான் ஆக்கினார். மிகவும் பெருமையுடன் தனது நற்கிரிகளை தேவனுக்கு எடுத்து கூறியவன் தன்னை தாழ்த்தாத பரிசேயன் தனது பலனை அடைந்து தீர்த்தான். அவன் பெருமையுடன் இருந்ததால் தாழ்த்தப்பட்டான். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். நாங்கள் தான் நீதிமான், மற்றவர்கள் எல்லாம் பாவிகள் என்று அற்பமாய் என்னும் பெருமை கொண்டுள்ள அனைவரும் தாழ்த்தப்படுவார்கள் என்று இயேசு இந்த உவமையை நிறைவு செய்கிறார். நான் பாவி என்று ஒத்துக்கொள்ளவும் கிருபைக்காக கெஞ்சவும் மனத்தாழ்மை அவசியப்படுகிறது. தம்முடைய நற்கிரிகள் எதையும் குறித்து தேவனிடம் பெருமைப்படுவதற்கு அவைகள் ஒன்றுமில்லை. நம்முடைய நீதிகள் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. பெருமை பாராட்டுவதற்கும் மேன்மை பாராட்டுவதற்கும் நாம் யார்? அநேக நேரங்களில் நாம் தாழ்மைப்படாமல் இருக்க நம்முடைய சில உலக சாதனைகள், நாம் நல்லவர்களாக நடப்பது, நம்முடைய ஆவிக்குரிய சில நல்ல பழக்க வழக்கங்கள், படிப்பு, அறிவு, பட்டங்கள், பணம், பொருள், பதவி, அழகு போன்றவைகள் காரணமாக அமைகிறது. ஆவிக்குரிய நற்குணங்கள் நல்லதுதான். ஜெபித்து ஆலயம் செல்லுதல், காணிக்கை கொடுப்பது, ஆவிக்குரிய தாழ்ந்துகள் உடையவர்களாக இருத்தல் மிகவும் நல்லதுதான். ஆனால் அவற்றை மிக பிற விசுவாசிகளுடன் ஒப்பிட்டு பார்த்து மிகவும் நல்லதாக இருக்கிறது. ஆவிக்குரிய பெருமை அடைவது மிகவும் ஆபத்தானது. மற்றவரை காட்டிலும் நாம் நல்லவர்கள் அல்லவா என்ற எண்ணம் தோன்றும். சில காலகட்டத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த ஆவிக்குரிய பெருமை வந்துவிடும். எனவே எப்போதும் எல்லா நேரத்திற்கும் மிகவும் தாழ்மையாக மனிதனுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நடந்து கொள்வது நல்லது. மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையில் இருக்கிறோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையில் இருக்கிறோ கிருபை அளிக்கிறார். தாழ்மையுடன் கிருபைக்காக வேண்டி நின்ற ஆயக்காரன் நீதிமானாக நாம் வீட்டிற்கு சென்றதன் ரகசியம் புரிகிறதா? தாழ்மையுள்ளவர்களின் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கும். பெருமையுள்ளவர்கள் வீண் வார்த்தைகள் அனுப்புவார்கள். உள்ளத்தின் ரகசியங்கள் எல்லாம் அறிந்த தேவனிடம் பெருமையாக அலட்டி காரியத்தை சாதிக்க இயலாது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படிட கடவோம் வாருங்கள் என்று தாவீது பக்தன் சொல்கிறார். எனவே மனத்தாழ்மை உள்ளவன் எவனோ ஆண்டவர் அவனை கனமடைவார். அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த காலவெளியை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.